அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனுக்கு சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதியான இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றதுன்னு சொல்லலாங்க. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் சாமி தரிசனம் செய்தாங்கன்னு சொல்லப்படுதுங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்தை நேரிலும் டிவியிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக பார்த்து மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சாங்கன்னு சொல்லலாங்க. திருமண கோலத்தில் காட்சி தரக்கூடிய மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் இன்று மே 8ஆம் தேதி கோலாகலமாக நடைபெற்றதாகவும் சொல்லலாங்க. இந்த வருடத்திற்கான மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருதுன்னு சொல்லலாங்க. இதில் நாள்தோறுமே காலை மற்றும் மாலை நேரத்தில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்கன்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுடைய ஒவ்வொரு திருவிளையாடல்களும் நிகழ்த்தி காட்டப்பட்டு வருவதாகவும் சொல்லலாங்க. அதே போல் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியான மே 6ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழாவும் மே 7ஆம் தேதி திக்விஜய வைபவம் நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மே 8ஆம் தேதி காலை 7:45 மணிக்கு முதல் 9 மணிக்குள் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை நிகழ்ச்சியும் மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி பவள கனிவாய் பெருமாள் ஆகியோர் மீனாட்சி கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளின நாள்கள் என்றும் சொல்லப்படுதுங்க. மே 8ஆம் தேதி அதாவது இன்று காலை 8:45 மணிக்கு மேல் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. மீனாட்சி அம்மனுக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் திருக்கல்யாணத்தை பார்க்க வந்த ஏராளமான பெண்கள் தாங்களும் தாலி சரடு மாட்டிக்கொண்டதாகவும் சொல்லலாங்க. மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டால் விரைவில் திருமணம் கைகூடும்னு சொல்லப்படுதுங்க. அதே போல மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று திருமணமான பெண்களும் தாலி சரடுகளை மாற்றிக்கொண்டால் தன்னை போல மற்ற பெண்களும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்கலி வரத்தை அருள்பாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் சொல்லப்படுதுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் பக்தர்களின் பத்தை பரவசத்திற்கு இடையே திருக்கல்யாணம் இனிதே நடைபெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனைத் தொடர்ந்து திருமண கோலத்தில் சாமியும் அம்பாளும் கோவிலை வலம் வருவாங்களாம். மாலை நேரத்தில் பூ பல்லாக்கு வாகனத்தில் சாமியும் அம்பாளும் திருவீதி ஊழா வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இதனைத் தொடர்ந்து மே 9ஆம் தேதியன்று காலை மாசி வீதிகளில் திருத்தேரோட்டம் நடைபெற இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளில் திருமண விருதிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே போல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண ஏராளமான பக்தர்கள் மாசி வீதிகளில் கூடி இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த உலகத்திற்கே தாயாக இருந்து அனைத்து உயிர்களையும் ரட்சிப்பவள் அன்னை மீனாட்சி என்று சொல்லலாங்க. மதுரை சித்திரை திருவிழா மதுரை மாநகரில் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சொல்லப்படுவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை இது பெருமாளுக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சகோதரர் பெருமாளுக்கு உரிய வியாழக்கிழமை நாளில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றிருப்பது சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய உத்திர நட்சத்திரத்து அன்று இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வந்திருப்பது இரட்டிப்பு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இன்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை நேரில் பார்க்க முடியாதவர்கள் தொலைக்காட்சியின் மூலமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்துவிட்டு மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு நீங்களும் உங்களுடைய கழுத்தில் திருமாங்கல்யத்தை எடுத்து போட்டுக்கொள்ளலாம்.
அதே போல கணவர் பக்கத்துல இருந்தாங்கன்னா, அவருடைய கைகளால இந்த திருமாங்கல்யத்த போட்டுக்கொள்ளுங்க. கணவர் பக்கத்துல இல்லாத பட்சத்துல, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கையால் இந்த திருமாங்கல்யத்த போட்டுக்கொள்ளுங்க. யாருமே பக்கத்துல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்களே கூட உங்களுடைய கழுத்துல இந்த திருமாங்கல்யத்த மாற்றிக்கொள்ளலாங்க. அதுவும் சிறப்பான பலன்கள கொடுக்கும்னு சொல்லலாங்க. அவசரமாக இந்த முகூர்த்தத்து நேரத்திலேயே தாலி கயிறை புதுப்பிக்க வேணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாதுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது கூட மாற்றிக்கொள்ளலாங்க. இந்த முகூர்த்த நேரத்துக்கு முன்கூட்டியே புது மஞ்சள் கயிற்று சரடுகளை கோர்த்து மீனாட்சியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து விட வேணுங்க. மே 8ஆம் தேதியான இன்று மதுரையில் மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு நீங்களும் இந்த மாங்கல்யத்தை எடுத்து உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கற்பூர ஆரத்தி காண்பித்த பிறகு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இப்படி செய்வதன் மூலமாக செல்வ வளம் அதிகரிக்கணும் சொல்லப்படுதுங்க. வறுமை நிலை மாறுமாமா. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சரியாகி குடும்பத்திற்குள் ஒற்றுமை மேலோங்கணும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்தால் சீக்கிரமாக திருமணம் கைகூடி வரணும் சொல்லப்படுதுங்க. இதையெல்லாம் கேட்கும்போது அந்த மதுரை மாநகரில் நாம் பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் நமக்குள்ள வருங்க. மதுரையில் பிறந்தால் மட்டும்தான் மீனாட்சிக்கு குழந்தையா? உலகில் எங்கு பிறந்தாலும் நம்ம மீனாட்சிக்கு குழந்தை தாங்க. நம்மளை எப்பயுமே மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை யாரும் தவற விடாதீங்க. நேரில் சென்று பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. தொலைக்காட்சியின் மூலமாக கூட மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளலாங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் திருமணம் முடிந்த பிறகு விருந்து வைப்பது நம்முடைய வழக்கமாகுங்க. உங்களது கைகளால் இன்றைய நாளில் 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அல்லது உங்கள் கைகளால் சமைத்து கூட யாராவது ஒரு 2 பேர்த்துக்கு தானம் கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பதுக்கு நமக்கு 2 கண்கள் போதாதுன்னு சொல்லலாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பவங்க வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் ஒரு முறை மீனாட்சி அம்மனை பார்த்து தரிசனம் செய்து வேண்டுதல் வைத்துவிட்டு வந்து விட்டோம் என்றால் மீண்டும் அவளை பார்ப்பதற்கு முன்னாடியே அந்த வேண்டுதல்களை மீனாட்சி அம்மன் நிறைவேற்றி வைப்பாள் என்பதே பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. வருஷத்தில் அனைத்து நாட்களுமே அனைத்து மாதங்களுமே திருவிழா நடைபெறக்கூடிய ஒரே கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க. மதுரையில் 6 மாதங்கள் மீனாட்சி ஆட்சியும் மீதமுள்ள 6 மாதங்கள் சிவபெருமானுடைய ஆட்சியும் நடைபெறுவதாக ஐதீகமே இருக்குதுங்க. மதுரையில் வருஷம் முழுசுமே திருவிழா நடக்கும் என்றாலும் கூட வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க. சித்திரை திருவிழாவின் போது வருடந்தோறும் அன்னை மீனாட்சிக்கு மதுரையின் அரசியாக பட்டாபிஷேகமும் மறுநாள் சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. அதே போல் மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண்பதால் நமக்கு அன்னையின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்தோம்னா திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் விரைவில் கைகூடுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் மற்றும் பாவங்கள் அனைத்துமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்தால் நீங்கிவிடுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்திருக்குன்னு சொல்லலாங்க. அன்னையின் அருளால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க. இங்கு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே கருணை பொங்கும் அழகிய புன்னகை நிறைந்த திருமுகத்துடன் அன்னை மீனாட்சி அம்மன் காட்சி தருகிறார்னு சொல்லலாங்க. உலக உயிர்களுக்கு எல்லாம் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை மீனாட்சி அம்மன் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தருகிறாள் என்று சொன்னால் மிகையாகாதுங்க. மதுரை அன்னை மீனாட்சியிடம் என்ன குறை என்ன கவலையாக இருந்தாலும் சொல்லி முறையிட்டாலும் தாயாக வந்து நம்மை காத்து நம்முடைய கண்ணீரை துடைத்து அருள்மலையை பொழியக்கூடியவள் அன்னை மீனாட்சின்னு சொல்லலாங்க.
அதே போல் மதுரை திருத்தலத்தில் அன்னை மீனாட்சிக்கே முதல் மரியாதை செய்யப்படுதான். இங்கு தாயாரை வழிபட்ட பிறகுதான் சிவனை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் பிடிக்கும்னா ஓம் மீனாட்சியை போற்று என்ற வாசகத்தை 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.